கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. 2 மாதம் நம்ம ஒரு அற்புதமான கருப்பொருளை தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய தேவன் சகலவிதமான ஆறுதலின் தேவன். பொதுவாகவே வேதாகமத்திலே கர்த்தர் தன்னை அறிமுகம் செய்வதற்கும் மனிதர்கள் தங்கள் அனுபவத்திலிருந்து அவருக்கு பெயர் சூட்டுவதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், நான் யெகோவா, இருக்கிறவராகவே இருக்கிறேன், இப்படியெல்லாம் தன்னை அறிமுகம் செய்து கொண்டு வந்த கர்த்தர் அவர்களிடத்திலே நான் உங்கள் நடுவில் இருக்கிற பரிசுத்தர் என்று சொன்னார். அவருக்கு அவருடைய தன்மையிலே அவர் பெயர் சொல்லுவது, அவர் ஜீவன் உள்ளவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர், இப்படி பெயர்கள் உண்டு. ஆனால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவத்தின் அடிப்படையில் அவருக்கு பெயர் சூட்டுவார்கள். தாவீது பெயர் வைக்கிறதுல பெயர் போனவர். கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராயிருக்கிறார், இப்படி பெயர் வைப்பார். சரிங்களா? இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கர்த்தரை அறியாமல் இயேசு கிறிஸ்துவை தெரியாத நிறைய பேர் ஈஸியாக சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து மாடு மேய்ச்சாரு, ஆடு மேய்ச்சாரு, அவர் கையில் என்ன வச்சுருக்கிறாரு, ஆடு வச்சுருக்கிறாரு. நம்ம மேய்ப்பருங்கிறதுக்காக என்ன பண்ணோம், இயேசு கிறிஸ்து கையில் என்ன கொடுத்தோம், ஒரு ஆட்டுக்குட்டியும் பக்கத்தில் ஒரு கோலும் கையில் கொடுத்துருந்தோம். ஊரெல்லாம் ஆடு மேய்ச்சவருன்ட்டாங்க. எப்போ ஆடு மேய்ச்சார்? அவர் ஆடுலாம் மேய்க்கல. அவர் மேய்ப்பர் அப்படிங்கிறது அவருடைய தன்மையை குறிக்கிற வார்த்தை. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம இப்படி ஒரு விளங்காத ஒரு பேரை மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் எப்படிப்பட்டவர்னு சொல்கிறதுக்கு உதாரணத்துக்கு சங்கீதம் 18 நீங்கள் திருப்பினீங்கன்னா, இந்த சங்கீதத்தில் எத்தனை பெயர்களை கர்த்தருக்கு அவர் சூட்டியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, சங்கீதம் 18, கர்த்தர் என் கண்மலைனே, 2வது வசனம், என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பியிருக்கிற என் துருகம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம். கர்த்தர் என்னுடைய கோட்டை, கர்த்தர் என் உயர்ந்த அடைக்கலம், கர்த்தர் எனக்கு எல்லா விதத்திலும் என்னை மீட்டெடுக்கிற என்னுடைய இரட்சகர். இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவதற்கு காரணம் என்ன? பழைய ஏற்பாட்டில் பாடுகளுக்கு ஒரு பெரிய ஆளை நம்ம லிஸ்ட்டு போட்டோம்னா அதில் முதலாளி யார் வந்துடுவான்னா, தாவீது வந்துடுவார். வாழ்க்கையில் அவன் சந்திக்காத யுத்தங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் கிடையவே கிடையாது. எல்லா விதத்திலும் அவனுக்கு வாழ்க்கையே தினமும் ஒரு போராட்டம் தான். சரி, நீங்கள் வேதத்தை கையில் வச்சுக்கிட்டு, வேதம் கையில் இருக்கும் பொழுது நம்முடைய வேதனைகளை எல்லாம் லிஸ்ட் பண்ணோம்னா, நம்ம யாராவது ஒரு பர்சனை எடுத்து வச்சுக்கிட்டு, அது பழைய ஏற்பாட்டில் தாவீதாக இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டில் பவுலாக இருக்கட்டும், அவங்க அனுபவித்ததில் 10% கூட நம்ம அனுபவிச்சிருக்க மாட்டோம். ஐ எம் சீரியஸ். ஒரு 10% கூட நம்ம அனுபவிச்சிருக்க மாட்டோம். ஆனால் நம்மளால் தாங்க முடியாத வேதனைகளும் நம்முடைய வாழ்க்கையினுடைய விரக்தியான ஒரு நிலைக்கு நம்ம போயிட்டு என்ன செய்வோம், நம்முடைய விசுவாசம் குறைஞ்சி போகும். நம்முடைய வாழ்க்கையில் எதுக்கு தான் வாழ்கிறோம்னே தெரியல, சீக்கிரமாய் உயிரை மாய்த்து கொள்ளலான்னு ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுவோம். வெறுப்பு வந்துடுது வாழ்க்கை மேலே. ஏன்னா நம்முடைய உடன் இருக்கக்கூடியவர்கள் சரியில்லை, குடும்பத்தினர் இரத்த பந்தம் யாரை அதிகமாக நம்பணுமோ அவங்க தான் நமக்கு பெரிய துரோகம். சரியா? உண்மையாகவே
யாரை அதிகமாக நம்பணுமோ அவங்களே நமக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாங்கன்னா தாங்க முடியாத ஒரு வேதனை வந்துடும். யாரை நம்ம அதிகமாக நேசித்தமோ அவங்க இறந்துட்டாங்கன்னா நம்மளால் தாங்க முடியாது. வாழ்க்கையில் இன்னல்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்ம அவமானப்படுத்தப்படும் பொழுது, அசிங்கப்படுத்தப்படும் பொழுது, நம்ம துரத்தப்படும் பொழுது, ஒருவரும் இல்லாத ஒரு நிலை நிர்கதியாக நிற்கும் பொழுது நமக்கு யாருங்க இருக்கிறா? யாருமே இல்லை. கம்ப்ளீட்டாக ஒருத்தர் கூட இல்லை. அந்த இடத்துல வந்தோம்னா தாவீத மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் பாருங்கள். இப்போ நீங்கள் சங்கீதம் 18 கையில் வச்சுருக்கீங்க இல்லையா? பாருங்கள், அவர் சொல்கிறாரு, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. 4 துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. நீங்கள் யாராவது சுனாமியில் உள்ள சிக்கி வெளியே வந்தவங்க யாராவது இருக்கிறீங்களா? சுனாமிக்குள்ள எட்டி பார்த்தவங்க இல்லை, சரியா? நிறைய பேர் எட்டி பார்த்தவங்க. அதாவது சுனாமி அலைக்குள்ளே உள்ளேருந்து தப்பிச்சு வந்தவங்க இங்கே யாரும் இல்லை. அவர் சொன்னது என்ன தெரியுமா? துர்ச்சன பிரவாகம்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது ஈக்குவல் டு சுனாமி. சரிங்களா? சுனாமின்ற வார்த்தையை நீங்கள் அதில் பயன்படுத்தலாம். ஒரு துர்ச்சன பிரவாகம்னா எனக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார்னா அவர் என்ன சொல்லுவார்னு நான் உங்களை இன்னொரு சங்கீதத்துக்கு உங்களை காட்டுறேன். 31வது சங்கீதம். பாருங்க, 31 ஜஸ்ட் அப்படியே என்ன பேர் வந்திருக்குன்னு பார்க்கலாம். 2வது வசனத்தில் பாருங்கள், பிற்பகுதியில், நீர் எனக்கு பலத்த துருகம், எனக்கு அடைக்கலம், அரண், கண்மலை, கோட்டை. புரியுதுங்களா? தேவன் யார் எனக்கு? இப்போ சங்கீதம் 18 என்ன சொன்னோமோ அதே தான். ஏன் அப்படின்னு கேட்டால் 4வது வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மறைவான வலை வைக்கப்பட்டிருக்கிறது. 2வது எங்கே பார்க்குறோம்? 7வது வசனம், நீர் என் உபத்திரவம். 3வது என் ஆத்தும வியாகுலம். 4வது சத்ருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறேன். 5வது நான் நெருக்கப்படுகிறேன். 9வது வசனத்தில். 6வது துக்கப்படுறதுனால என் கண்ணும் என் ஆத்துமாவும் வயிறும் கூட கருகி போயிடுச்சு. 7 என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. 8 11வது வசனம், என் சத்துருக்களாக யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் என் அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்பும் ஆனேன். 12வது வசனத்தில் இருக்கக்கூடிய 9வது காரியம், செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். 13 அநேகர் சொல்லும் அவதூற கேட்டேன். இது 10. ஜஸ்ட் ஒரு லிஸ்ட்டு போட்டால் எனக்கு என்ன உபத்திரவம், எனக்கு என்ன போராட்டம். சம்டைம் நான் என்ன பிரச்சனையை சந்திக்க போகிறேன் அப்படிங்கிறது ஒரு சில நேரத்தில் தெரியும், ஒரு சில நேரத்தில் தெரியாது. பிரச்சனை என்ன? நாளைக்கு எனக்கு என்ன தேர்வு? ஐ எம் ப்ரிப்பேர்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு எழுதுறதுக்கு மத்தியானம் எழுதுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஒரு வருஷமாக படித்தவங்க இருப்பாங்க, 1 மாதம் படித்தவங்க இருப்பாங்க. தே ஆர் ப்ரிப்பேர்ட். ஆனால் திடீர்னு மத்தியானம் 2 மணிக்கு உங்கள் கையில் நீட் பேப்பரை கொடுத்து எழுதுனா என்னாகும்? பிரச்சனைகள் திடீர்னு வரும். வாழ்க்கையில் யுத்தங்களும் போராட்டங்களும் நமக்கு ஒரு சிலதெல்லாம் பழகியிருப்போம், ஒரு சிலதும் எதிர்பார்க்காம இடியை போல இறங்கும். யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி மனநிலை இருக்கிற ஒரு சூழ்நிலை, பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிரம்பிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் யாருங்கிறத நாம் புரிந்து கொள்வதற்கு பல முறை கர்த்தர் நம்மகிட்ட பேசினா கூட நம்ம அடிக்கடி மறந்துடுவோம். இந்த 2 மாதமும் பிரச்சனைகள் நீங்கள் பழகியிருந்தாலும் சரி, திடீர்னு புதுசாக வந்தாலும் சரி, how we can cope up with these problems. நாம் எப்படி அந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, உறுதியோடு, தைரியத்தோடு இருப்பது. ஸோ அதற்குத்தான் நம்ம 2 முதல் அதிகாரத்தில் நாம் வாசிக்கக்கூடிய பகுதி இன்றைக்கு இருக்கிறது. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம்.
அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு 2 நிருபங்களை எழுதியிருக்கிறார். 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர். இந்த 2 நிருபத்தில் முதல் நிருபம் பவுல் அவர்கள் கொரிந்து சபையில் ஏற்பட்ட எல்லா விதமான குறைபாடுகளையும் பாவங்களையும் துணிகரங்களையும் அக்கிரமங்களையும் கர்த்தருக்கு விரோதமாக இருக்கக்கூடிய செயல்களையும் சுட்டி காட்டி கண்டித்து எச்சரித்து 16 சாப்டரும் பார்த்தீங்கன்னா அவங்கள சிக்ஷிக்கிற விதமாக எச்சரிக்கிற விதமாக எழுதியிருந்தார். எல்லாவித உபத்திரவத்தின் மத்தியில் தான் அந்த வேலையை செஞ்சார். நீங்கள் 1 கொரிந்தியரை வாசிக்கும் பொழுதே ஓரளவுக்கு தெரியும் எப்படிப்பட்ட பிரச்சனையை அவர் சந்தித்தார், எப்படிப்பட்ட போராட்டத்தை சந்தித்தார். ரைட். ஆனால் 2 கொரிந்தியர் அந்த 2வது நிருபம் எழுதும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு பெரிய பிரச்சனையை சந்தித்தார். He didn't expect. அவர் எதிர்பார்க்கவே இல்லை. கர்த்தர் வெளிப்படுத்தவே இல்லை. கர்த்தர் சொல்லவும் இல்லை. தான் சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனையில் தேவன் யார் அப்படிங்கிறத அனுபவித்து தேவனுக்கு சூட்டின பெயர்தான் அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன், இரக்கங்களின் பிதா, சகலவிதமான ஆறுதலின். ஏன் அப்படி சொன்னார்? இதை யாருக்கு சொல்றாரு? கொரிந்து சபை மக்கள் முதல் நிருபத்தை எழுதும் பொழுது கொரிந்து சபை மக்களுக்கு ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேர் வச்சாரு? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 2வது வசனம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற. சரி, என்னை கவனிக்கிறீங்களா? காலையிலே தூக்கம் வந்துச்சா பாருங்க. கொரிந்து சபை வளர்ற சபை, சீர்திருத்துவதற்கு என்னென்னலாம் சொல்லப்போனால் கொரிந்துக்கு எழுதும்போது சொன்னார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க, நீங்கள் பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டவங்க, நீங்கள் பரிசுத்தவான் ஆகணும்னா நான் கொடுக்குற உபதேசத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லி சத்தியத்தை சொல்லி கொடுத்த பிற்பாடு உண்மையாகவே கொரிந்து சபை மனம் திரும்பினாங்க. அந்த 7 கனிகளும் அவங்ககிட்ட இருந்துச்சு. ஜாக்கிரதையாக இருந்தாங்க. அவங்க குற்றம் தீர நியாயம் சொன்னாங்க. அவங்க எவ்வளவு பயத்தையும் பக்தி வைராக்கியத்தையும், இதெல்லாம் 7 கனிகளும் அவங்ககிட்ட இருந்துச்சு. அவர் பார்த்தார். இப்போ கொரிந்து சபைக்கு 2வது லெட்டர் எழுதுகிறார். 2வது லெட்டரில் முதல் வசனம் என்ன எழுதுகிறார் பாருங்க. 2 கொரிந்தியர் 1:1. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயுவும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடெங்கும் உள்ள எல்லா. முதல் நிருபத்தில் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவங்க, பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டவங்க. இப்போ 2 கேட்டகரி இல்லை, இப்போ ஒரே கேட்டகரி தான். என்னது? பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறேன். ஒரு சபை ஆரம்பத்தில் வளர்ச்சியில் இப்போ தான் வந்தவங்க இருக்கிறாங்க, விசுவாசத்தில் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறாங்க. ஆனால் இப்போது சத்தியத்தை கேட்ட பிற்பாடு, சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்த பிற்பாடு, சத்தியத்தில் நம்ம மனம் திரும்பினது பிற்பாடு we are called as a saints, பரிசுத்தவான்கள். யாரெல்லாம் இந்த 2 நாள் உட்கார்ந்து சத்தியத்தை உண்மையாகவே கேட்டு நான் இனிமேல் பரிசுத்தமாக இருக்கணும், மனம் திரும்பணும், இப்படி இருக்கணும்னு சொல்லி முடிவெடுத்தீங்களோ, யூ ஆர் கால்ட் as a saint, பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறோம். பரிசுத்தவான்கள் என்று சொன்னால் நமக்கு பிரச்சனை வராதா? போராட்டம் வராதா? கஷ்டம் இருக்காதா? பரிசுத்தவான்களாக இருக்கிறவங்க, அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி. உலகத்தில் ஒரு தவறான கருத்து பரவுகிறது. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவன் என்ன பண்ணான்னு தெரில, சரியா, எப்படிப்பட்ட பாவின்னு தெரில,
இவன் கர்த்தருக்கு விரோதமாக எப்படி இருக்கான்னு தெரியல, அதனால தான் பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறோம் இல்லையா? ராங். தயவு செய்து ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய எந்த ஆபத்தையும் பிரச்சனையும் போராட்டத்தையும் வச்சு அவங்க பரிசுத்தவான நீதிமான நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்லவே கூடாது. அப்படி சொன்னோம்னா பாவம். அதை தேவன் முடிவு பண்ணிட்டோம், நாம் சொல்லக்கூடாது. யாரையும் பார்த்து அப்படி சொல்லிடாதீங்க. அது பண்ண அக்கிரமம், அது அதனால தான் அனுபவிக்குது, சொல்லாதீங்க. ஏன்னா அது அவங்க அக்கிரமத்துக்கு மன்னிப்பை வாங்கியிருந்தாங்கன்னா, மன்னிப்பு ஆண்டவர் கொடுத்த பிறகு நம்ம அவங்களை என்னென்னு தான் கூப்பிட்டுருப்போம். ஆண்டவரே மன்னிச்சிருப்பார், நாம் அவங்களை என்ன கூப்பிட்டுருப்போம். அது தப்பு, அப்படி செய்யக்கூடாது. சரி, பரிசுத்தவானா இருக்கிறேன், நான் பரிசுத்தவானா இருக்கிறேன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் தேவன் என்னை எப்படி சந்திக்கிறார், எனக்கு எப்படி ஆறுதலை கொடுக்கிறார், அவர் எப்படி எனக்கு சகலவிதமான ஆறுதலின் தேவனை நான் பார்க்கறது. நான் ஒரு நல்ல உதாரணத்தை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் அநேக பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. நான் ஒரு பரிசுத்தமான ஒரு ஸ்திரீயை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சூனேம்னு ஒரு ஊர் அங்கே இருக்குது. சூனேம் அது ஊரோட பேர், சரியா? சூனேம் ஊரில் ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ, அவளுக்கு பேர் யாருன்னா கண்டுபிடிச்சிங்கன்னா அப்புறமா என்கிட்ட சொல்லுங்கள், சரிங்களா? சூனேம் ஊரில் இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, ரெஸ்பெக்டபிள் விமன், ஹானரபிள் விமன், மரியாதைக்குரிய ஒரு ஸ்திரீ, மதிப்பு மிக்க ஒரு ஸ்திரீ. கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஏன் இப்படி ஒரு வார்த்தை அவளுக்கு, அவள் யார், அவளுடைய சுபாவம் என்ன, அவளுடைய தன்மை என்ன, அவளுடைய கேரக்டர் என்ன, கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா அந்த ஊருக்கு அடிக்கடி தேவ மனுஷன் ஒருவர் வந்து போவதாக அவள் கேள்விப்படுகிறாள். தேவ மனுஷன் யார்? ஏற்கனவே தேவ மனுஷனாயிருந்தவனுடைய சீஷன். தேவனுடைய மனுஷன் அழைக்கப்பட்டது எலியா. அந்த எலியாவினுடைய சீஷனாயிருந்த எலிசா அந்த ஊருக்கு வரும்பொழுதெல்லாம் யார் யார் இடத்துல அவர் போகிறாரு, என்ன ஊழியம் செய்கிறாரு, அதெல்லாம் இருக்கட்டும், இவள் வாண்டடா போய் ஊழியக்காரனை அழைத்து, நீ நிச்சயம் என் வீட்டுக்கு வர வேண்டும், போஜனம் பண்ண வேண்டும், நீங்கள் சாப்பிடணும். பாருங்க, நான் அந்த 8வது வசனத்தில், கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற பொழுதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து, அவன் எல்லா எப்பெல்லாம் வந்தாலும் அந்த ஸ்திரீனுடைய வீட்டில் தான் சாப்பிடுவான். அந்த ஸ்திரீ வருந்தி கட்டாயம் பண்ணி சாப்பிடணும்னு சொல்லும். 9வது வசனத்தை பாருங்க. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று நான் பார்க்கிறேன். யார் இவர்? அவர் தேவனுடைய மனுஷன். எலியாவுக்கும் அதே பேர், ஆனால் எலிசாவுக்கும் தேவனுடைய மனுஷன பேர். இப்போ நான் எலிசாவை நான் யாரா பார்க்குறேன்? பரிசுத்தவான் என்று காணுகிறேன். பல முறை இங்கே வந்துட்டார். ஒவ்வொரு முறையும் இங்கே சாப்பிட வரும் பொழுது நான் அவர்கிட்ட ஒரு தன்மையை பார்க்கிறேன். அவர் தேவ மனுஷன்னா ஊழியக்காரன், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர். ஆனால் நான் எலிசாவினிடத்தில் ஒரு உத்தமமான ஒரு விஷயத்தை பார்க்குறேன். ஹீ இஸ் அ ஹோலி பர்சன், பரிசுத்தமான ஒரு நபர்.
நல்லா ஒரு மனுஷன் கவனிங்க. வேதத்தை படிக்கிறதுக்கு உட்காந்து இந்த வார்த்தையை வாசித்தோம்னா, ஒருவர் இன்னொருவரை எப்பொழுது பரிசுத்தம்னு சொல்லுவாங்கன்னா அவங்க ரொம்ப பரிசுத்தங்க. பரிசுத்தமாக இருக்கிறவங்க தான் இன்னொருத்தர் என்னன்னு சொல்ல முடியும். ஏன் சொல்லுங்க? எனக்கு பரிசுத்தம்னா என்னன்னு எனக்கு தெரியணும். அப்போ தான் இன்னொருத்தர் நான் என்ன பண்ண முடியும்? பரிசுத்தன்னு சொல்ல முடியும். இல்லைன்னா நீ என்னவோ அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிடுவேன். பரிசுத்தம் என்பது என்ன அளவுகோல், என்ன அளவுகோல்னு நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. பரிசுத்தம்னா என்ன? அவரை எப்படி பரிசுத்தன்னு பார்த்துருப்பா? அவர் வந்தார், சாப்பிட்டாரு. இதில் எப்படிங்க சாப்பிட்ற இடத்துல வச்சு அவர் பரிசுத்தன் முடிவுக்கு வந்துட முடியும்? தங்குற இடத்துல வந்து எப்படி முடிவு பண்ணுறோம் அவர் பரிசுத்தன்னு? தன் புருஷன்கிட்ட சொல்கிறா, ஐயா நான் அவரை பரிசுத்தவான் என்று அடையாளம் பார்க்குறேன். அதுக்கு ஒன்று செய்யலாமா? நம் மெத்த வீட்டில், இந்த மாடி வீட்டில் மேலே ஒரு ரூம் கட்டுவோம். ஒரு சின்ன அறை வீட்டை கட்டி அதில் ஒரு கட்டிலை போட்டு ஒரு மேஜை வச்சு ஒரு நாற்காலி போட்டு மேஜை மேலே என்ன பண்ணலாம், ஒரு குத்து விளக்கும். ஏன்னா வந்தால் அவர் என்ன பண்ணுறாரு? படிக்கிறார். அவர் வந்தவர் வெறும் தூங்கிறது மட்டும் இல்லை, சாப்பிட்றது மட்டும் இல்லை, அவர் படிக்கவும் அவருக்கு ஒரு சில வசதிகள் செஞ்சு கொடுத்தா இப்போ தங்குற இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாரு, ரொம்ப சிரமப்பட்டு சௌகரியம் இல்லாமல் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு சில சௌகரியங்களை உருவாக்கி கொடுக்கலாம். யார் அவர்? அவருக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? அவர் ஒரு ஊழியக்காரர். அவர் வந்தார்னா அவர் நல்ல சௌகரியமாக படுத்துக்கிறதுக்கு, அவர் படிக்கிறதுக்கு, அவர் தான் வேலையை செய்கிறதுக்கு இதெல்லாம் வைக்கலாம். நாம் யாராவது அன்வான்டாக ஒரு வேலை செஞ்சால் நமக்கு ஒரு சந்தேகம் வரும். நீ ஏதோ உள்கூத்து வச்சு என்ன பண்ணியிருக்கிற, இப்போது இந்த வேலை பார்க்குற, ஆமாம் தானே? நீ ஒன்றும் இல்லாமல் ஆதாயம் இல்லாத செட்டு என்ன பண்ண போகிறதில்ல, ஆற்றுல இறங்க போகிறதில்ல இல்லையா? ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் தான் இதை பண்ணியிருக்கிற. நீ அப்போ என்ன எதிர்பார்ப்பில் பண்ணியிருக்கிறாவா? எலிசா வந்து வேலைக்காரனை கூப்பிட்டு அவளை கொஞ்சம் இங்கே கூப்பிட்டு வா, நீ இதெல்லாம் எனக்கு செய்கிறல்ல, உனக்காக நான் ராஜா கிட்ட எதனா பேசணுமா? இல்லை உனக்கு அரசாங்க அலுவலகளில் ஏதாவது குறை இருக்குதா? ஏன்னா இப்போ நான் சொன்னால் ராஜா கேட்பார், நீ எனக்கு என்னை வந்து வருந்தி வருந்தி எனக்கு சாப்பாடு போடுற, என்னை தங்க வைக்கிற, எனக்கு எல்லாத்தையும் செய்கிறேன்னா உனக்கு ஏதோ ஒரு ஆதாயம் என்கிட்ட வேணும்னு நினைக்கிற இல்லையா? என்ன ஆதாயம் தயவுசெய்து சொல்கிறியா அப்படின்னு கேட்டார். அவள் என்ன வார்த்தை தெரியுமா சொன்னா? பாருங்க 13வது வசனம். அவன் கேட்குறான், அவன் கேஎஸ்ஐயை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடு எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவிடத்திலாவது சேனாதிபதியத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றால், அதற்கு அவள் சொன்ன பதில், என் ஜனத்தின் நடுவில் நான் சுகமாய் குடியிருக்கிறேன். அவள் சொன்ன ஆன்சர் என்னது? நான் எந்த குறையும் இல்லாமல் இருக்கிறேங்க, எனக்கு குறைபாடே இல்லை, நிறைவாக இருக்கிறேன், எனக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொல்லுகிறாள். நான் ரொம்ப சுகமாக இருக்கிறேன், எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் தேவையை எதிர்பார்த்து இந்த வேலையை செய்யலை. உங்களை வருந்தி வருந்தி சாப்பாடு கொடுத்தது, உங்களுக்கு நான் வீடு ரூம் கட்டி கட்டில் போட்டு டேபிள் வச்சு சேர் போட்டு உங்களுக்கு குத்து விளக்கு வச்சு அதாவது எலக்ட்ரிசிட்டி ரெடி பண்ணி கொடுத்து நீங்கள் நல்லா இருங்கன்னு சொன்னதுக்கு காரணம் எனக்கு ஏதாவது ஒரு லாபம் வேணுன்றதுக்காக செய்யலை. நான் செஞ்சது ஏன் அப்படி செய்கிறேன்? நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், கர்த்தரை நம்பி இருக்கிறேன், கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் இந்த பூமியில், என்னை கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்கிறதுக்கு என்னை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்டவளை வைத்து நான் ஒரு ஊழியத்தை என்னவா பார்க்கணும், அதை நான் செய்வேன்.
எனக்கு கிடைச்சிருக்கிறது போதுமானது. நீங்கள் ஒரு தேவ மனுஷன், பரிசுத்தமாக இருக்கிற ஒருத்தருக்கு நான் துணையாக இருக்கணும். என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். பதில் அவளுடைய பதிலை கேட்ட பிறகு சரி ஓகே அம்மா அப்படின்னு விட்டுல, கேயாசிக்கிட்ட கேட்குறார். அடுத்த வசனம் பாருங்க. அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசி அவன் கேட்டதற்கு அவன், அவளுக்கு என்ன இல்லை, என்னையா இப்போதான் சொன்னாவோ, நான் என் ஜனத்தின் நடுவில் எப்படி இருக்கிறேன், சுகமாய் குடியிருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் கிடையாது. ஐயா அவளுக்கு பிள்ளை கிடையாது, அவங்க புருஷன் இருக்கிறார்ல ரொம்ப வயசானவர். உண்மையாகவே ஒரு சில பலவீனங்கள், ஒரு சில சிரமங்கள் வாழ்க்கையில், ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு இல்லை. நமக்கு ஒரு சில விஷயம் இல்லைன்னா வாழ்க்கையே அதை சுற்றி வடிவமைச்சிருவோம். சரிங்களா? உதாரணத்துக்கு குழந்தை இல்லைன்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, அந்த தேசத்தில் மல்லடி என்று சொன்னால் எப்படி நடத்தியிருப்பாங்க? இந்த காலம் விட்டுருங்க, நான் சொல்கிறது பழைய காலத்தில் மல்லடி என்றாலே அவ்வளவு அவமானம். வாழ்க்கையில் தேவன் உன்னை சிறுமைப்படுத்தி வைத்திருக்கிறார். நீ சாபத்துக்குள்ள இருக்கிற, தலை நிமிர்ந்து வாழ முடியாது, அந்த மாதிரி காலகட்டம். இப்போதான் மனுஷங்களுக்கு புரியுது அது சாபலாம் கிடையாது, தேவன் அதெல்லாம் உண்மையை தண்டனையான விஷயம் கிடையாது. இப்போவும் ஒரு சிலருடைய மனநிலை அப்படி வந்துடுது, ஆனால் அது உண்மை கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆனால் அவள், நான் தேவன் என்னை திருப்தியாக வைத்திருக்கிறார், எனக்கு குறையே கிடையாது, நான் நல்லா இருக்கிறேன். இப்போ எலிசா சொல்கிறாரு பாருங்க, அவள் நிற்கும்போது அவளுக்கு பதில் சொல்கிறாரு, உன் ஒரு பிராண உற்பத்தி காலத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம். அபத்தம்னா பொய்யா இருக்கலாம், நியாயம் இல்லாமல், லாஜிக் இல்லாமல், இது ஒத்தே போகாத விஷயத்தை நீங்கள் பேசாதீங்க. ஏன்னா என் வீட்டுக்காருக்கு என்ன ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு, நானும் வயசாகிருக்கிறேன், இப்போ போய் எனக்கு குழந்தை இருக்குன்னு சொன்னேன்னா வேண்டாம், அப்படி சொல்லக்கூடாது. வந்ததுங்க, சாப்பிட்டீங்க, உங்களுக்கு நான் ரூம் கட்டி கொடுத்தேன், நீங்கள் நல்ல ஊழியக்காரரு, நீங்கள் தேவனுடைய மனுஷன், எல்லாம் ஓகே, தயவுசெய்து அபத்தம் மட்டும் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. பாருங்க, வேற எந்த பதிலும் எலிசா சொல்ல. 17, அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னுடைய சொன்னபடி ஒரு உற்பத்தி காலத்திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிற இடத்திலிருந்து தன் தகப்பனிடத்துக்கு போயிருக்கிற பொழுது தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகிறது, என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரிடத்தில், இவள் தாயினிடத்துக்கு எடுத்துக்கொண்டு போய்விடு என்றான். அவனை எடுத்து அவன் தாயினிடத்துக்கு கொண்டு போன பொழுது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். ஒரு ஸ்திரீ, நல்ல குணாதிசயம் உள்ள ஒரு ஸ்திரீ, பரிசுத்தமான ஒரு ஸ்திரீ, பரிசுத்தவானோடு ஒரு தொடர்பு, அந்த ஊழியக்காரன் மூலமாய் ஒரு நல்ல ஐக்கியம், தேவன் மூலமாய் ஆசீர்வாதம், எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு எதிர்பாராத ஒரு பெரிய இடி அவள் தலையில் இறங்குச்சு. குழந்தை செத்து போச்சு. நான் உங்ககிட்ட குழந்தை கட்டினா அப்போவே சொன்னேன்ல, அபத்தம் சொல்லாதீங்கன்னு. என்ன பண்ண தெரியுமா? வேதாகமும் இந்த சம்பவத்தை நமக்கு ஏன் பதிவு செய்துனா, குழந்தை செத்து போச்சு,
அவள் அழலை, ஊரை கூட்டல, புருஷங்கிட்ட சொல்ல, வேலைக்காரங்கிட்ட சொல்ல, ஒன்றும் செய்யலை. குழந்தைய நேராக தூக்கிட்டு மேலே போனால், ஏற்கனவே ஒரு கட்டில் போட்டு வச்சுருந்தால, ஊழியக்காரன் வந்தால் தங்கிறதுக்கு, அந்த கட்டிலில் கடத்திட்டா, அந்த ரூமை பூட்டிட்டா, வந்து வேலைக்காரங்கிட்ட வா கிளம்பு, நான் சொன்னால் ஒழி எங்கேயும் நிறுத்தாத, நேராக எலிசா கிட்ட போ. எலிசா கிட்ட போயிட்டான். எலிசா தூரமாக வரும்போதே பார்த்துட்டு, வர்றது சூனேம் ஊர்லேருந்து வரக்கூடிய அந்த ஸ்திரீ. அவளுக்கு பேர் பின்னான்னு வந்துருச்சு, சூனோமியால்னு வந்துருச்சு. என்ன ஊர்னா பேரையூர் காரின்னு அர்த்தம். நம்ம சிம்பிளாக சொன்ன போனால், ஆமாம், இன்னும் அந்த அம்மா பேரே இல்லை. இப்போது சொல்ல போனால் களத்தூர் ஒன்று. இப்போ இங்கே சின்னாரில் இருந்தவங்களை சின்னாரினா கூப்பிட முடியும், சரியா? எப்படியோ ஒன்று பேர், ஒரு பேர் வச்சாச்சு. ஏன் பேரை சொல்லலைன்னு எனக்கு தெரியல. அநேக ஸ்திரீகளுக்கு பேர் இருக்குது, அவளுக்கு ஊர் பேர் தான் அவள் பேரே. சரி, சூனோமியால் வரா, என்னன்னு கேளு அப்படின்னா, உண்மையாகவே தேவனுடைய மனுஷன். இங்கே நீங்கள் கவனிங்க, அவள் வரும்பொழுது அந்த செகண்டு தான் எலிசாவுக்கு தேவன் புரிய வைக்கிறார். அவன் சொல்கிறான், கர்த்தர் என்கிட்ட மறைச்சிட்டார். அவள் துக்கம் கொண்டிருக்கிறாள். அவங்க பையன் இறந்து போயிருக்கிறான். நீங்கள் பழைய ஏற்பாட்டு பிரின்சிபலை பாருங்கள். நம்ம இந்த 2 நாள் படித்த பிரின்சிபலை கொஞ்சம் யோசிங்க. பரிசுத்தமாய் உருவாக்கப்படுகிற ஒரு பந்தம் எப்படி ஆறுதல் செய்கிறது, ஆறுதல் எப்படி உருவாக்கப்படுகிறதுன்னு கொஞ்சம் கவனிங்க. அவன் சொல்கிறான், இந்த என் கோலை எடுத்துக்கோ, போயிட்டு நீ புள்ள மேலே வை. அவ சொல்கிறா, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு, என் ஜீவனை கொண்டு சொல்ல நான் விட மாட்டேன், நீங்கள் வரணும். ஊழியக்காரன் வந்து தான் படுக்கிற கட்டில்ல, அவன் தான் படுத்துனான் அந்த கட்டில்ல. இப்போ அந்த கட்டில் மேலே ஒரு குழந்தை படுத்திருக்கு. தான் ஒரு கட்டில் எப்படி படுப்பணும், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அந்த குழந்தை மேலே அவன் படுத்து அனல் உண்டாக்கி அந்த குழந்தை திரும்பவும் உயிர் வருகிறதற்கான ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்யும்படியாய் ஒரு பந்தத்தை உருவாக்கினார். மகனை எடுத்து அந்த ஸ்திரீகளை கொடுத்து ஆறுதல் படுத்தினார். பரிசுத்தவான் ஏன் இந்த சம்பவத்தை வேதாகமத்தில் நமக்கு எழுதி கொடுத்தார்? நாம் பரிசுத்தத்தை விரும்புகிறவர்களாக இருந்தால், நாம் பரிசுத்தத்தை நாடுகிறவர்களாக இருந்தால், பரிசுத்தவான்களோடு இணைக்கப்பட்டவர்களாக இருந்தால், தேவன் நமக்கு ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார். அது யார் மூலமாகன்னு கேட்டால், பரிசுத்தவான்கள் மூலமாய். என் ஆவிக்கு அமைதல் இல்லாமல் இருந்தது, நான் கலங்கி போயிருந்தேன், தீர்த்து வந்ததினால எனக்கு தேவன் என்ன பண்ணாரு, ஆறுதல் செய்தார். எப்படி? நீங்கள் எனக்கு என்ன சொல்லி அனுப்புனீங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்றதை கேள்விப்பட்டவனே எனக்கு என்ன வந்துச்சு, ஆறுதல் வந்துச்சு. தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் ஏன் வச்சிருக்கிறார்னு எப்பயாவது யோசித்தா? எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்வதற்கு நம்மை வைத்திருக்கிறார். நான் காண்கிறேன், இந்த மனுஷன் பரிசுத்தவான். பரிசுத்தவானோடு ஒரு ஐக்கியம். அந்த ஐக்கியம் என்ன செய்கிறது? வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு இன்னலுக்கு விடுதலையை கொடுப்பதற்கு, ஆறுதலை கொடுப்பதற்கு அந்த பந்தம் பயன்படுகிறது. நான் ஏன் இந்த சர்ச்சில் இருந்தேன்? எனக்கு துன்பம், எனக்கு பிரச்சனை, எனக்கு போராட்டம், இந்த இடத்துல நான் ஒரு பரிசுத்தவான இடத்துல ஆறுதலை பார்ப்பேன். ஏன்னா எனக்கு உபத்திரம் வந்ததுன்னா என்னன்னு தெரியும், எனக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும், துன்பம்னா என்னன்னு தெரியும், அவமானம்னா என்னன்னு தெரியுமா, அசிங்கனா என்னன்னு எனக்கு தெரியும். சூனேமியாளுக்கு வீட்டுக்கு ஏன் போய் தங்கினேன்? அவ எவ்வளவு அசிங்கப்பட்டும் அவமானப்பட்டும் பரிசுத்தத்தை இழக்காம, கர்த்தர் மீது வச்சிருந்த நம்பிக்கை இழக்காம உட்கார்ந்தா. எனக்கு எது எப்படி தெரியும்? இந்த பரிசுத்தவானுக்கு
மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போன்னு என்னை கிண்டல் பண்ணுவாங்க. நான் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் பிள்ளைங்க என்னை மொட்டை தலையான்னு கூப்பிடுவாங்க. அசிங்கன்னா என்னன்னு எனக்கு தெரியும். அவமானப்படுற ஒரு ஸ்திரீக்கு ஆறுதல் செய்யறதுன்னு எனக்கு தெரியும். வேதாகமத்தில் சும்மா எதுக்குடா இந்த சம்பவம் இருக்குதுன்னு நம்ம அப்படியே கடந்து போயிடுவோம். அவமானப்பட்ட ஒருத்தனால தான் அவமானப்படுறவனுக்கு ஆறுதல் சொல்ல முடியும். இழந்தவனுக்கு தான் இழப்பை பற்றி பேச தெரியும். என்னை எதுக்கு பரிசுத்தமான வச்சுக்கார் தெரியுமா? நான் ஆறுதலின் தேவன்னு சொல்றதுக்கு நீ வேணும்பா. எங்கேயோ ஒருத்தன் அழுதுட்டு உட்கார்ந்துருப்பான், நொறுங்கி போய் உட்கார்ந்துருப்பான், அவனுக்கு ஆறுதல் செய்யறதுக்கு நீ வேணும். நீ ஏன் ஆறுதலை தேடிட்டு உட்கார்ந்துருந்தா நீ எப்போ ஆறுதல் செய்வ? உனக்கே தைரியம் இல்லை, உனக்கே நம்பிக்கை இல்லை, உனக்கே அவமானத்தில் தைரியம் வர மாட்டேங்குது, மூளையில் போய் 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 உட்கார்ந்து அழுவுற, நீ ஆறுதல் சொல்ல முடியாது. ஆறுதலின் தேவன் ஆறுதல் படுத்துவதற்கு கரங்களை எதிர்பார்க்கிறார். அது எப்படிப்பட்ட கரமாக இருக்குது தெரியுமா? பரிசுத்தமாக இருந்தால் தான் தேவனுடைய ஆறுதல் கிடைக்கும். தேவன் ஆறுதலை யார் மூலமாய் செய்ய விரும்புகிறார்? பரிசுத்தவான் மூலமாய் செய்ய விரும்புகிறார். தயவு செய்து நம் இருதயத்தில் ஒரு தெளிவான ஒரு இடத்துக்கு வருவோம். என்னது அது? தேவன் என்னை ஆறுதல் படுத்தி இருக்கிறார். எனக்கு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நான் குறை சொல்ல மாட்டேன். தேவன் என்னை சுபிட்சமாய் வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் இருக்கிற எல்லாம் எனக்கு போதும் என்று இருக்கிறேன். என்னுடைய தேவ பக்தி எப்படிப்பட்டது தெரியுமா? எனக்கு ஒரு சிலதெல்லாம் இல்லை, ஒரு சிலதெல்லாம் குறை, ஒரு சிலதெல்லாம் பிரச்சனை, அதை விட்டுருவேன். எனக்கு கொடுத்ததுக்கு நன்றியோடு இருப்பேன். ஒரு நாளும் கர்த்தற்று புலம்பிட்டு உட்கார்ந்துருக்க மாட்டேன். வரைக்கும் புலம்புற நபர்னா எழுதி வச்சுக்கோங்க இருதயத்தில், நீங்கள் வேற யாருக்கும் ஆறுதல் சொல்ல முடியாது. நீங்கள் எப்போ திருப்தி ஆகிறீங்களோ, நீங்கள் எப்போ பரிசுத்தமாகறீங்களோ, எப்போ நன்றியோடு இருக்கிறீங்களோ, உங்களை கொண்டு தேவன் இன்னொருத்தருக்கு ஆறுதல் சொல்லுவார். எத்தனை இடத்துல கர்த்தர் ஆளே இல்லாமல் உட்கார்ந்துருக்கிறார் தெரியுமா? எத்தனை பேர் உடைந்து போயிருக்கிறாங்க, நொறுங்கி போயிருக்கிறாங்க. திடீர்னு ஒரு பிரச்சனை அவங்களுக்கு. அப்போ என்ன செய்யறதுனே தெரியாது. நான் யாரை அனுப்புவேன்? யார் எனது காரியமாய் போவான்? ஏசாயா, ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிறேன், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நான் இங்கே தான் உட்கார்ந்துருக்கிறேன், என்னை யாரும் பார்க்க வரல. வந்து நான் அசுத்த உடலுள்ள மனுஷன், என்னை சுத்தமாக்கன்னு கேட்கவே இல்லை. யாரை நான் அனுப்புவேன்? இஸ்ரவேலுக்கு ஆறுதல் செய்ய. என் குமாரத்தி காயமடைந்திருக்கிறாள், என் குமாரத்தி கருகரித்து போயிருக்கிறாள், கருகி போயிருக்கிறாள், அவளுக்கு ஆறுதல் செய்ய நான் யாரை அனுப்புவேன்? ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஆறுதல் செய்யறதுக்கு ஆளை தேடுறேன். அன்னைக்கு அப்படி சொன்னார். இன்றைக்கு இத்தனை வருஷம் ஆச்சு நமக்கு. நம்ம வேதாகமத்தை வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய கருவிகளாய் என்னைக்கு மாறுவோம்? நம்ம பரிசுத்தமாக இருந்தால் தான், நம்ம பரிசுத்தவான்களோட உறவாக இருந்தால் தான் நமக்கு அந்த ஆறுதலும் உண்டாயிருக்கும். ப்ளீஸ், நம்ம இந்த 2 நாட்களும் வியாழக்கிழமையிலேருந்து கேட்ட பாடங்களை மனசில் வைப்போம். நீங்கள் பரிசுத்தவான்னா கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். He will not let you go. உங்களை அப்படியே விட்டுற மாட்டார். நான் உங்களை திக்கற்றவங்களாக விட மாட்டேன். உங்களை தனிமையாகவே இருக்க விடுமில்லை, என் ஆவியானவரை கொடுத்துருக்கிறேன். நீ எங்கேயோ உட்காந்து யோசிக்கிறல்ல, ஆண்டவரே எனக்கு வலிக்குதுன்னு சொல்கிறல்ல, உனக்கு ஆறுதல் செய்ய ஒரு பரிசுத்தவானை கொடுக்குறேன் பார், அவர் சொல்லுவார். ப்ளீஸ், நீங்கள் பரிசுத்தவானாகிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், நாம் பரிசுத்தவானாக இருந்தால் அலறி அழுது துடிச்சு வேதனையோடு இருக்கிற யாருக்கோ ஒருத்தருக்கு என்ன பயன்படுத்துவார். நான் இந்த 18 வருஷம் பார்க்குறேன். எத்தனை பேரை என் மடியில் சுமப்பதற்கு நான் இருந்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு என் தோள் கொடுத்துருக்கிறேன்.
எனக்கு என்ன பேர் வேணால் யார் வேணால் கொடுத்துருக்கட்டும், நான் ஆறுதலின் தேவன் இருக்கிறார்னு என் வாழ்க்கையில் காட்டுறதுக்கு என்னை தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். நீங்கள் அதை பார்த்து எதை உங்களுடைய நான் அந்த மாதிரி இருக்குன்னு செய்தது எந்த இடத்துல செஞ்சுருக்கிறோம்? பவுல் சொன்னார், அவர் சகல விதமான ஆறுதலின் தேவன். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எங்களுக்கு வருகிற எல்லா உபத்திரவத்திலும் அவர் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறதுனால, யாராவது அதே மாதிரி உபத்திரவத்தில் இருந்தாங்கன்னா நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவங்களாக மாற்றினார், தகுதி உள்ளவங்களாக மாற்றினார். பரிசுத்தவான்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் திராணி உள்ளவர்களாய் மாறுங்கள், நீங்களும் தகுதி உள்ளவர்களாய் மாறுங்கள். பரிசுத்தவான்களே, நீங்கள் ஆறுதல் செய்ய இதோ தேவன் பரிசுத்தர்னு சொல்லி நேற்று ஆரம்பிச்சிங்க, அவர் ஆறுதல் செய்கிறவர்னும் என்ன பண்ணுங்க, வாழ்க்கையில் காட்ட பாருங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமான நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிற எங்கள் தேவனுடைய மகத்துவத்தை உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் துடிக்கும் பொழுது, கலங்கும் பொழுது, நொறுங்கும் பொழுது எங்களுக்கு ஆறுதல் செய்ய தேவன் இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆறுதல் செய்வதற்கு பரிசுத்தமான மனிதர்களை எதிர்பார்க்கிறீர். நான் அப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்க பலன் தாங்கன்னு சொல்லி நான் மாத்திரமல்ல, இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிற அவ்வளவு பேருக்கும் நீர் அந்த கிருபையை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமை நடத்தட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். உம்முடைய குமாரனுடைய இரத்தம் எங்களுக்கு எப்படிப்பட்ட மீட்பையும் விடுதலையும் கொண்டு வந்தது. அவருடைய பரிசுத்தத்தினாலே நாங்கள் பரிசுத்தம் அடைந்திருக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து எங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். உம்முடைய உபதேசம் எங்களை உணர்த்தி இருக்கிறது. நாங்கள் சிட்சைக்கு போகாமல் வார்த்தையிலேயே எங்களை பரிசுத்தமாக்குவதற்கு ஒப்புக் கொடுக்க உதவி செய்யுங்க. இப்படி தயவு நடத்திற்றும். மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.